மரியே வாழ்க! ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தத்தனத்தின் முழுமை. அவருடைய ஒவ்வொரு துளி இரத்தமும் பரிசுத்தத்தனம். அதனால்தான் அவர் சிலுவை மரணம் மக்களின் அனைவரின் பாவங்களுக்கும் மன்னிப்பை கொடுக்கக்கூடியதாய் இருக்குது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு எதிராய் உள்ள ஒரு கூட்டம் ஒரு 3 வருஷமா அவர் உயிர்த்தெழுந்து வந்துட்ட பிறகு ஒரு பெண்ணை திருமணம் செய்து குழந்தையோடு இமயமலை அடிவாரத்தில் இருக்கிறதா தவறான ஒரு செய்தியை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு நாங்களாம் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே தான் இருக்கிறோம். சரியா? அப்படி இருந்தோம் இந்த டிசம்பர் மாதம் கிறிஸ்மஸ்க்கு அவங்க ஃபோட்டோஸ் மூலிமா இதை பப்ளிக் பண்ணாங்க. ஆனால் இதை நிறைய பேர் கவனிக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க எல்லாருக்கும். நான் நிறைய பேர் வார்ன் பண்ணேன், கொஞ்சம் தயவு செஞ்சு வர்றதெல்லாம் அப்படி அப்படியே அனுப்பாதீங்க, கொஞ்சம் பாருங்க. நீங்கள் அனுப்புகிற ஃபோட்டோஸில் இருக்கிறது சூசியப்புறம் மாதாவும் கிடையாது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை கேவலப்படுத்தாதீங்க நிறைய பேருக்கு சொன்னேன். சரியா? அதனால் எந்த அளவுக்கு கடவுளுக்கு மனவேதனையும் கொடுத்துருக்குறாங்க, அதை தெரியாமல் அதை எல்லாரும் பாஸ் பண்ணியிருக்கிறீங்க. அப்படின் போது தயவு செஞ்சு எல்லாரும் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. உங்கள் குடும்பத்தில் ஒரு வாலிப பையன் இருக்கான், எனக்கு கல்யாணமே வேண்டாம், நான் சுவாதரா போகிறேன்னு சொல்லிட்டு அவ்வளோ பக்தியோடு இருக்கிற பையன் இல்லைன்னா பொண்ணு பக்தியோடு இருக்குது, நான் சிஸ்டராக போகிறேன். அப்படிப்பட்ட பிள்ளைங்களுக்கு பேரில் இப்படி ஒரு ஃபோட்டோஸ் உங்களுக்கு வருது, உங்கள் குடும்பத்துக்கு வருது, யாரும் அனுப்புகிறாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு எதிரானவங்க ஒரு பொண்ணோட இருக்கிற மாதிரி, ஒரு பையனோட இருக்கிற மாதிரி உங்கள் பிள்ளைங்க ஃபோட்டோஸ் உங்கள் வீட்டுக்கு வருது. நீங்கள் எப்படி கதறுவீங்க? உங்களால் அது எப்படி மற்றவங்களுக்கு அனுப்ப முடியுமா? ஆனால் இந்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேவலப்படுத்தி இந்த ஃபோட்டோஸை நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்கிறீங்க. ஆனால் அதுக்கு மன்னிப்பு கேளுங்க. கடவுளின் கோபம் எந்த அளவுக்குன்னா உலகம் அழிவுறதுக்கு துவங்கியாச்சு. இந்த வருஷமே உலகம் முடிஞ்சிடும். ஏன்னா அந்த அளவுக்கு கடவுளை கேவலப்படுத்தியிருக்கிறாங்க எல்லாரும், அவருக்கு எதிரானவங்க. ஆனால் அது அறியாமல் அவர் மேலே விசுவாசம் உள்ளவங்களும் பக்தியானவங்களுமே தெரியாத அதை மற்றவங்களுக்கு பாஸ் பண்ணியிருக்கிறீங்க. தயவு செஞ்சு எல்லாரும் மன்னிப்பு கேளுங்க. இந்த கொடூரமான இந்த படத்தை பாருங்க. யார் எது அனுப்பினாலும் கொஞ்சம் அதை உன்னிப்பாக கவனிக்க பாருங்க. அது எத்தனை பேருக்கு